MCR Wonder White Collection. Wonder White. Yes, அப்படியே கவுண்ட் டவுன் 5 சொல்லிட்டே வாங்க. டப்புடு மேம் வந்து நிக்க போறாங்க. உங்க எல்லாரையும் பெருசா சர்ப்ரைஸ் பண்ண போறாங்க. So yes, 5 4 3 2 1. Yes, Madhu ma'am, we all are waiting for you. And questions. Yes, there she is. Hey. Hi Madhu ma'am. How are you? Hi Shobs. How are you? Very very good. சூப்பர் மேம். ஆக்சுவலா இந்த குவாரண்டைன் பீரியட்ல இருக்கிறதுனால எங்களால உங்களை ப்ராப்பரா வெல்கம் பண்ண முடியல. சோ வீட்ல இருக்கிற இதெல்லாம் வச்சு நான் அப்படியே உங்களை வெல்கம் பண்றேன். ஓகேங்களா? Thank you so much. குவாரண்டைன்ல இருக்கிறதுனால நானும் உங்களுக்கு டீ எல்லாம் ஆஃபர் பண்ண முடியல. ஆனா நானும் உங்களுக்கு இப்படியே நான் ஆஃபர் பண்றேன். So sweet. Thank you so much. And that was the first thing. Second thing வந்து இது ஞாபகம் இருக்கா மேம் உங்களுக்கு? One minute. சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும். Of course ஞாபகம் இருக்கு. So yes, I think audience, this was the moment நீங்க எல்லாருமே வெயிட் பண்ணது. நம்மளோட மது மேம் பார்க்கணும்னு சொல்லிட்டு I think நம்மளுக்காக இந்த லைவ் அவங்க 1 hour நம்ம கூட ரொம்ப ஜாலியா ஸ்பெண்ட் பண்ண போறாங்க. So thank you so much ma'am. எல்லாரோட சார்பாகவும் thanks a lot for joining with us. Thank you so much. Thank you. So yes ma'am, first விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். எப்படி இப்படி அழகா இருக்கீங்க? Firstly, let me say thank you. அது ஒரு compliment. I don't know much, so thank you very much. If you think நான் அழகா இருக்கேன், நீங்க if you think that, so thank you very much. எப்படி அதெல்லாம் தெரியாது. நிறைய மேக்கப், லிப்ஸ்டிக், எக்ஸசைஸ், good sleep, and I think happiness. அண்ட் மேம் ஒரு ஆடியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க எங்களோட ரோசா எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. சோ ரோசா எப்படி இருக்கீங்க? ஒத்தையில நிக்குது இந்த ரோசா, ஆத்தோட தோட்டத்துல அத்தான சந்திக்கத்தான் ஆசை வச்சேன். அதான் என்னோட ஃபேவரட் சாங் பை த வே. என்னோட படம் பாஞ்சாலம் குறிச்சியில இந்த சாங் இருந்திருக்கு. I know ரோஜாவோட சாங்ஸ், ரேமான் சாரோட சாங்ஸ், ஜென்டில்மேனோட சாங்ஸ் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு. பட் எனக்கு அது என்னமோ ஒரு இமோஷனல் கனெக்ட்னா, ஆத்தோட தோட்டத்துல அத்தான சந்திக்கத்தான் ஆசை வச்சேன் அப்படின்னு அந்த பாட்டு அப்படியே ஒத்தையில நிக்குது இந்த ரோசா. Because that truly I believe that we are all alone in this world, and how happy we can become is in our hands. Wow ma'am, thank you so much for singing that song for us. Thank you ma'am. உண்மையிலே சொல்லணும்னா வந்து டெய்லி உங்களை இப்போ இந்த குவாரண்டைன் டைம்ல கண்டிப்பா எல்லாருமே நினைப்பாங்க மேம். ஏன்றதையும் நான் சொல்லிடுறேன் ஓகேவா? ஏன்னா இப்ப நாங்க எல்லாருமே வீட்டுல இருக்கிறதுனால இந்த அந்தாக்ஷரி இந்த மாதிரி சின்ன சின்ன விளையாட்டு எல்லாம் நம்ம வீட்டுல விளையாடுறோம்ல. ஓல ஒரு சாங் பாடுனா எல்லாரும் பாடுற ஒரே பாட்டு ஒட்டகத்தை கட்டிக்கோ. இந்த you won't believe, last night நானும் விளையாடின மேம் ஓல பாடணும்னு டக்குன்னு நான் சொன்னேன் ஒட்டகத்தை கட்டிக்கோ. So this song மறக்கவே முடியாது. So and the way you dance. அர்ஜுன் சார், என்னோட கோ ஆக்டர் அர்ஜுன், அந்த சாங் பிக்சரைஸ் பண்ணாச்சே, அவர் சிரிச்சுட்டே இருப்பார். அது ஃபர்ஸ்ட் எனக்கு புரியவே புரியாது, ஏன் இப்படி இவ்வளோ. Firstly Arjun வந்து he was one of my fantastic fun co-actor. I enjoyed working with him. I worked on Hindi film also with him, with KC Bukhadia sir and Arjun and me. We did a Hindi film together after Gentleman, and he looks at me and starts laughing. And in the adenna song ஒட்டகத்தை kattiko, he always laughed when we were shooting. And because he looked at me, I was very slim in those days, so ஒட்டகம் மாதிரி இருக்கணும். அது வந்து I don't know why he always, நீங்க அந்த பாட்டு அத நீங்க மெமரியில if you talk about it, I only think of him laughing at me, and I still now till today I don't know why he was laughing, but he always laughed.
அது நாங்க அர்ஜுன் சார் லைவ்ல எடுக்கும்போது கண்டிப்பா கேக்குறோம். ஷூர் ஷூர் கேளுங்க. ஏன் மதுபால நீங்க கேளுங்க. இது ஒரு பாட்டு. அப்புறம் அந்த இன்னொரு பாட்டு ஜென்டில்மேன்ல அது ஒண்ணு அது என்ன what is the other song if you remember please I'm just missing it. ஜென்டில்மேன் மேம். Yeah. ஐயோ நிறைய ஃபேவரட் சாங் இருக்கு. இல்ல the other one which I sang அந்த இதுல அந்த மவுண்டன் ஹில்ல நம்ம பாடணுமே அது என்ன சாங் இது? ஐயோ யாராவது அந்த இடுப்பு சாங்கா? அர்ஜுன கேளுங்க. இந்த பாட்டும் அந்த பாட்டும் பாடுச்சு. நீங்க ஏன் மதுபால பார்த்து சும்மா அப்படியே அர்த்தமே இல்லாம ஏன் சிரிச்சீங்க அப்படின்னு கேளுங்க. கேக்குறேன் கண்டிப்பா நான் கேக்குறேன் மேம். இதை நான் நிஜமா அவரை கேட்பேன் சார் பார்த்தோம். சோ ஸ்வீட் மேம். அப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம் ஓகேங்களா, அது ஒரு ஆடியன்ஸ் தான் கேட்டிருக்காரு. உங்களுக்கு வந்து எப்பவுமே ஐ திங்க் ரீசன் சொல்ல முடியாது, நீங்க கொடுத்த இன்டர்வியூஸ்ல வந்து இளைய தளபதி விஜய் பிடிக்கும்னு சொல்லியிருந்தீங்களாம். நிறைய ஆடியன்ஸ் அங்க போட்டிருக்காங்க. சோ இப்ப ரீசெண்டா there's lot of actors நிறைய வேரியேஷன்ஸ்ல நடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப வந்து பெஸ்ட் நல்லா பண்றாங்க, இவங்க நல்லா இருக்காங்கன்னா அது யார் மேம் உங்களை பொறுத்தவரைக்கும்? யார்? சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன். ஓ சூப்பர். Because you know I'll tell you why. Not that I'm a very commercial person. எனக்கு வந்து of course there are great actors who are doing realistic movies, but நான் வந்து full masala. I love masala movies. எனக்கு ரொம்ப ஜாஸ்தி ரியலிஸ்டிக் மூவிஸ் பார்த்து அந்த ரியாலிட்டி அதை சென்ஸ் பண்ணறதுக்கு எனக்கு அது ஏன் தெரியல. பட் ரைட் ஃப்ரம் த பிகினிங் ஐ லைக் பீப்புள் ஹூ டு ஃபைட்ஸ் அண்ட் இன் தி எண்ட் த குட் மஸ்ட் வின், த பேட் மஸ்ட் டை. ஐ வாண்ட் பீப்புள் ஹூ டான்ஸ் வெல். அதெல்லாம் பண்ணா ஐ லவ். அண்ட் ஆல்வேஸ் விஜய் ஹஸ் ரெப்ரசன்டட் தட். Rajni sir has represented that for me. And now I see Sivakarthikeyan. I know there are some amazing actors who do such realistic roles. But I like that, that typical hero movies. That has been my favorite always. Super. And Vijay sir பத்தி நிறைய இன்டர்வியூஸ்ல நீங்க சொல்லிருக்கீங்க I like Vijay sir னு சொல்லிட்டு. Vijay sir கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அது என்ன மேம்? Apart from his acting, dance, அதெல்லாம் தவிர எனக்கு இந்த ஒரு விஷயம் விஜய் சார் கிட்ட ரொம்ப பிடிக்கும்னா அது என்னவா இருக்கு? I feel a person's body is a reflection of his mind. ஒரு பர்சனோட பாடிய பார்த்தா I think generally நான் தப்பா இருக்கலாம். If any of you, my audience, my friends, my fans, if any of you disagree with me, please you can disagree with me, but I am just saying what I think and what I believe is true. And what I think is true is that a person's body is a reflection of a person's mind. நம்ம ஒரு ஆளை பார்த்தா அவரோட பாடியை பார்த்தா நம்ம சொல்லலாம் அந்த பர்சன் எவ்வளவு டெடிகேட்டட், டிசிப்ளின்ட் அண்ட் ஹேபிட்ஸ் என்னமா இருக்கலாம், அவர் எந்த மாதிரி பர்சனா இருக்கலாம், அவர் எந்த மாதிரி லைஃப் he must be leading, அதெல்லாம் பார்த்தா சொல்ல முடியும். சோ ஒரு 20 years 30 years ஒரே மாதிரி பாடியை வச்சுட்டு அப்படி அவர் ஆக்ட் பண்றன்னா இட் இஸ் நாட் ஈஸி. I know it is not easy because நம்ம ஃபுட் ஹேபிட்ஸா இருக்கட்டும் அண்ட் நம்ம எக்ஸசைஸ் ஹேபிட்டா இருக்கட்டும் and we have to love ourselves. So ஒரு healthy mind தான் will have a healthy body. இல்லட்டா நிறைய பேருக்கு பாடி வந்து டக்குன்னு மேல போகும். உடனே அவங்க வந்து ஒரு டீடாக்ஸ் ப்ரோக்ராம்ல போய் ஒரு 10 days ஒண்ணுமே சாப்பிடாம இல்ல ஒரே 10 daysக்கு ஜிம்ல போய் ஒரேப்பட்டு உடனே பாடியை குறைப்பாங்க. அப்புறம் திடீர்னு பிரேக் எடுத்துட்டு திருப்பி உடனே வெயிட் போட்டுடுவாங்க. இந்த மாதிரி அப் அண்ட் டவுன். ஐ எம் நாட் சேயிங் சம்திங் இஸ் ரைட் ஆர் ராங், பட் தட் இஸ் ஜஸ்ட் த வே இட் இஸ். எனக்கு விஜய் சார் கிட்ட என்ன பிடிக்கும்னா his consistency. Life is about, the difference is consistency. Anybody can do anything, but how much every day, what you do every day. You can one day work out in the gym for 5 hours and next 5 months you may not work out at all, and it's okay, that is your life. But consistency, ennikku mudiyaliyo mudiyardho ana daily adu நம்ம பண்றோம் பாருங்க, that requires a lot of willpower. It requires a lot of strength, discipline. The fact that Vijay sir looks the same in the last 20 years, I love that the best. சூப்பர் மேம். விஜய் சாரை பத்தி பேசிட்டு பிறகு கண்டிப்பா அஜித் சாரை கேட்கலன்னா அது நல்லா இருக்காது. பிகாஸ் லாட் ஆஃப் அஜித் சார்ஸ் ஃபேன்ஸ் ஆல்சோ ஹியர். சோ நம்ம ஃபேவராவே போயிடலாம். சோ அஜித் சாரை பத்தி நிறைய பேர் சொல்லிருக்காங்க இஸ் a true gentleman சொல்லிட்டு நாங்க யாரும் பார்த்தது இல்ல. பட் கண்டிப்பா நீங்க சில விஷயம் கேட்டிருக்கலாம், மேபி நீங்க பாத்துருக்கலாம் கூட, எனக்கு தெரியல. சோ அஜித் சாரை பத்தி ஒரு சில வார்த்தைகள். அஜித் சார் வந்து எனக்கு விஜய் சாரும் எனக்கு ரொம்ப பர்சனலா தெரியாது, அஜித் சாரும் தெரியாது. So whatever I'm saying is what I feel. Of course
I love his movies because he's very westernized. And like I told you, I like commercial movies. So Vijay and Ajit are two people who've done extremely urban stories and commercial movies. So that is why I like Ajit and Vijay. And Ajit sir எப்படின்னா I like that he's a very cool person. அவரை பார்த்தா வந்து அவர் ஒரு ரேஸ்ல இருக்கிற மாதிரியோ ஒரு காம்படிஷன்ல இருக்கிற மாதிரியோ இத பண்ணி காமிக்கணும் அப்படி சாதிக்கணும் அந்த மாதிரி ஒரு இல்லாம அவர் மாட்டு he is running his own race. And to run your own race, you need a lot of competition. I mean, you need a lot of what you call kind of willpower to work. You need a lot of strength to say that I am not in competition with anyone. I am in my own race. I don't care. And the மாதிரி ஒரு attitude அவர்கிட்ட வருது. So he seems to be very happy in his skin and in his life. That is what comes through. Anybody may say this is good, this is bad, but he always says this is who I am. Whether you like it or not, idam panna. I have white hair. I have no hair. I have put on weight. I'm not, but this is who I am. You like me, you like me. You don't like me, don't like me. That requires a lot of strength also, self-acceptance. So just like I said that there's a lot of discipline in Vijay sir when you look at him, same way when you look at Ajit sir, you feel there's a lot of self-acceptance. That is another great virtue. Super ma'am நீங்க நிறைய ஆர்டிஸ்ட் கூட நடிச்சிருக்கீங்க. ஆல் big celebrities, I mean big ஆர்டிஸ்டோட தான் நடிச்சிருக்கீங்க. சோ அந்த மாதிரி வகையில வந்து ரஜினி சார், கமல் சார் கூட நீங்க நடிக்கலன்ட்டு ஆடியன்ஸ்க்கு எப்பவுமே அந்த ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. எனக்கும் அது ஒரு வருத்தம். சார் நீங்க என்னைக்கு யோசிச்சிருக்கீங்களா மச்சே இவ்ளோ நடிச்சிட்டோம் நம்ம ரஜினி சார், கமல் சாரை விட்டுட்டோமே? ஆமா எனக்கு பட் ஆனா விட்டுட்டுமே ஆனா life is not gone by. I'm back in the movies right now. Hello everyone, please watch out for me. Unfortunately என்னோட ஒரு படம் இப்போ ரிலீஸ் ஆச்சு, காலேஜ் குமார் அப்படின்னு. அது வந்து கரோனா வைரஸ் sadly அந்த லாக் அவுட் அனௌன்ஸ் பண்ண அந்த டைத்துல அந்த 1 week before that ரிலீஸ் ஆனதுல எல்லாரும் பயந்துட்டு தியேட்டருக்கு போவே இல்லை. So my film flopped very badly, but I'm hoping that when the lockdown is lifted, I hope the producer re-release it and watch it. And I love that movie, College Kumar with Prabhu sir. Panjalam Kurchi Kapra, I worked with him. It was a fantastic experience. So I'm back. I'm doing a film called Talaivi right now with Arvind Swamy and Kangana. A.L. Vijay sir is directing it. I'm a part of that star cast. So what I'm saying is kannadathla எனக்கு ரெண்டு படம் இப்போ ரிலீஸ்ல இருக்கு. So I am working again and there's always a chance. I told you the difference between magic and miracles. So I'm waiting for magic to happen. I'm waiting for miracles to happen. And definitely it's my desire to work with Rajni sir because he's not just a favorite actor of mine, but he's an icon. And I want to work with Rajni sir and Amit ji in Hindi. Wow, super ma'am, definitely no doubt about it. கண்டிப்பா இந்த விஷயம்லாம் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. நீங்க எனக்கு கண்டிப்பா வாட்ஸ்அப் பண்ணி சொல்லணும். ஓகேவா மேம்? நான் தான் இன்டர்வியூ எடுப்பேன். நான் அதை ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? நீங்க இத மார்க் பண்ணிக்கோங்க. இது நடந்ததுன்னா இது வந்து you put it under magic and miracles and you make it happen. We'll talk about it. சூப்பர் மேம். அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் மேம், மதுபாலா மேம் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ்ல புடிச்ச வார்த்தைனா எஸ், கரெக்டா? யா. anything yes I'll do it. yes அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் ஹேப்பன்ன்ற விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். it happened, it's happening, it's going to happenன்ற விஷயம் வந்து உங்களுக்கு எப்பவுமே ஒரு key to the success point மாதிரி இல்லையா? சோ கண்டிப்பா அந்த வார்த்தையில சொல்லணும்னா இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். நீங்க சொன்ன எல்லா விஷயமும் கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. there's no doubt about it because just like you ma'am, அவ்வளோ அழகா எந்த ஒரு ஆர்டிஸ்ட் இவ்ளோ அழகா இவ்ளோ என்ன சொல்றது ஜாலியா பேசுறீங்க மேம். டு பி வெரி ஃபிராங்க், சீரியஸ்லி ஐ ஃபெல்ட் லைக் ஐம் டாக்கிங் டு சம்ஒன். என்னோட நேபர் யார்கிட்ட பேசுற மாதிரி இருக்கு எனக்கு. ஏன்னா உண்மையா சொல்லணும்னா இப்ப குவாரண்டைன் பீரியட்ல இருக்கலாம், நம்மளோட ஃபேவரட்ஸ் மூவி எல்லாம் நம்ம பார்த்துட்டே வருவோம். சோ நான் தொடர்ந்து வந்து ரோஜா பார்த்துட்டே வரேன். உண்மையாவே சொல்றேன் மேம், ஐ ஸ்டில் கான்ட் பிலீவ் ஐ அம் டாக்கிங் டு யூ. சோ எனக்கே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. Thank you so much for your love, Shobs. This is what keeps me going. Sometimes எனக்கு வந்து one habit, you know, என்னன்னா நான் இது வரைக்கும் till about recently I never saw என்னோட ஓல்டு படத்தெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். அதனால என்னோட சில்ட்ரன் கூட என்னோட படத்தெல்லாம் பார்க்கவே இல்லை. நான் வந்து என்னோட மேரேஜ்க்கு அப்புறம் சில்ட்ரன் ஃபேமிலி ஸ்டார்ட் ஆன அப்புறம்
ஒரு 10-15 years 10-12 years நான் வேலையே பண்ணல, ஒர்க்கே பண்ணல, ஆக்டே பண்ணல, அண்ட் நான் மூவிஸும் பார்க்கல. அதே எப்போ நம்ம 90ல பண்ணினது இப்போ 2000ல இருக்கும், அதை என்ன பாக்குறது அப்படின்னு. Life is gone, you have to move today, you should not live in the past. But nowadays, because of this Netflix and இந்த யூடியூப் அதெல்லாம் இருக்கிறதுனால நம்மளோட ஓல்ட் ஒர்க் திருப்பி அப்படியே ஃபிளாஷ் ஆகுது மெமரி. And recently I saw one or two of my dances, my own dances. நானே மறந்து போயிட்டேன் that I do such good work. என்னோட சீன்ஸ் வருது, என்னோட யாரான வாட்ஸ்அப்ல யாரான ஃபேன் ட்விட்டர்ல எங்கேயான அனுப்புறாங்க, அதை பார்த்துட்டு ஓஹோ அது நானா. ஏன்னா I've become so accustomed to appreciating other artists. காஜல் இல்ல அனுஷ்கா சர்மா இல்ல நயன்தாரா அவங்களோட வேலையை பார்த்துட்டு ஓ this is fantastic, நயன்தாரா is fantastic, அனுஷ்கா சர்மா is fantastic அப்படின்னு சொல்றேன். I had forgotten how fantastic I was. So when people like you tell me that, and now because of YouTube and Netflix, when I watch myself, I feel I was also fantastic. I can also be fantastic, and I feel grateful for people like you, and for all of that. Thank you very much. Because jokes apart, நிஜமாவே அந்த ரோஜால அந்த ஒரு சீன் நீங்க சாரி கேப்பீங்கல்ல? Yeah. SORRY. சும்மா கேவலமா வருது. அது நீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் மேம். அது நீங்க ஒரு வாட்டி சொன்னீங்கன்னா I think மேம் டயலாக் ஞாபகம் இல்லையா? அது 30 years என்ன நீங்க சொல்லுங்க, அதை நான் ரிப்பீட் பண்ணிடுறேன். இல்ல மேம், அந்த ஒரு பர்టిక్యులர் சாரி வந்து ரொம்ப அழகா கேப்பீங்க. SORRY சாரின்ட்டு அரவிந்த் சுவாமி கிட்ட நீங்க கேப்பீங்க. யா தெரியும். அந்த Black சாரில இருந்தது அந்த சீன். அதெல்லாம் வந்து இன்னமும் மறக்க முடியாது மேம். ரொம்ப வெகுலியா ஒரு கேரக்டர், ரொம்ப அழகா கேப்பீங்க. So அதெல்லாம் வந்து we seriously can't forget those memories ma'am, seriously. Thank you. உங்களுக்கு இப்போ நான் ஒரு சில ஆக்டர்ஸ் நேம் சொல்றேன் மேம். அந்த ஆக்டர் நேம் நான் சொல்லும்போது டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆற ஒரு விஷயம் நீங்க சொல்லணும். ஓகேவா? ஓகே. விஜய் சேதுபதி. டீலக்ஸ், சூப்பர் டீலக்ஸ். ஓகே. ரஜினி சார். அண்ணாமலை, சூப்பர் பாஸ். Super boss. Okay. Kamal sir. டக்குன்னு என்ன சொல்றது நான் அவரை பத்தி? I can give a little bit of information to you. Kamal sir is related. I'm related to Kamal sir. Hasani and Kamal sir, they're all somehow related to my mother, like second cousins. Ma'am, you know something? I telling one good news ma'am. நான் கமல் சாரோட வெறித்தனமான ஃபேன் ma'am. எனக்கு நான் ஒரு நாள் கமல் சாரை பார்த்தா டப்புன்னு I don't know what will happen to me. அப்படியே ஒரு பயங்கரமான ஃபேன். நான் இது எந்த ஆர்டிஸ்ட் கிட்ட பேசிருக்கேனோ அவங்க கிட்ட எல்லாம் சொல்லிருப்பேன், ஒரு வாட்டி தூரமாவது என்ன பார்க்க கூட்டு போங்கயான்னு. மேம் அவரை பாத்தீங்கன்னா எனக்காக அவர்கிட்ட ஒரு ஹாய் சொல்லி அப்படியே ஹக் பண்ணிடுங்க மேம். அவரை நான் ரொம்ப நாளா பார்க்கல. We are not that close. பட் ஆனா சைல்ட்ஹுட்ல எல்டாம்ஸ் ரோட்ல என்னோட பெரியமா அவெல்லாம் ஒரே வீட்டுல இருந்திருக்காங்க. என்னோட கசின் பெரியமாவோட சன்ஸ் எல்லாம் they all look like Kamal. So we were somehow related, but I have not been so close. என்னோட அம்மா அவங்க எல்லாம் அவ்வளவு க்ளோஸா இல்ல, பட் ஆனா we are related. மேம் பாத்தீங்கன்னா என்ன சொல்லுங்க மேம் ப்ளீஸ் மேம். டெஃபினட்டா சொல்றேன். எனக்கு முன்னாடி நீங்க பாப்பீங்க அவங்கள. I'm sure you will do an interview with him. மேம் ஐயோ நீங்க அப்படிலாம் சொன்னீங்கன்னா மேம் ஃபர்ஸ்ட் அவங்களை கேட்கணும்னு நினைச்சு மறந்துட்டேன். எந்த ஊர்ல இருக்கீங்க? Are you in Bombay now? I'm in Bombay. யோ மேம் பாம்பே ஃளைட் புடிச்சு வந்து நான் உங்களுக்கு தேங்க் பண்ணிட்டு போவோம் மேம். இது சத்தியம் மேம். ஓகேவா? So sweet. So yes ma'am, அடுத்த ஆக்டர் about Arvind Swamy. What do you feel about him? Intellectual. Oh. Yeah, ரோஜால வந்து he was the man who gave me, இப்போ வந்து இன்டர்நெட் இருக்கிறதுனால கூகுள்லாம் இருக்கிறதுனால எல்லா இன்ஃபர்மேஷனும் everybody knows everything. பட் அப்போ வந்து இன்ஃபர்மேஷன் இருக்கிற வந்து இன்டெலெக்சுவல். அந்த ஸ்னோல நம்ம ஷூட் பண்ணச்சு he was the person who told me to wear sunglasses. Sunglass போட்டுக்கோ, இல்லட்டா சன்னோட ரிஃப்ளெக்ஷன் ஸ்னோல இருந்து it will spoil your eyesight அப்படின்னு அந்த இன்ஃபர்மேஷன். So when we were all shooting அந்த புது வெள்ளை மழை அந்த சாங் எல்லாம் பண்ணச்சு, சன்லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா ஸ்னோல it will damage your eyes, wear sunglasses ன்னு சொன்னவர் அரவிந்த் சுவாமி. And I was like, wow, he's so intelligent, appa, he's so intelligent. Super. Ma'am, have you ever thought you are one lucky charm to Shankar sir?
ஏன்னா நீங்க நடிச்ச பேர் அப்படி சொல்ல முடியாது, பட் நீங்க நடிச்சிட்டீங்க. ஆனா அதுக்கப்புறம் சங்கர் சார் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வேற 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 லெவல்ல இருக்காரு. சோ வாட் டு யூ ஃபீல் அபௌட் சங்கர் சார்? I can share one thing. Yeah, Shankar, what do I feel about Shankar sir? That he's a genius. I have seen so many of his movies. He's ஒரு அந்த மாதிரி அவரோட மூவிஸ் அந்த மாதிரி ஒரு இமேஜினேஷன், யூனோ sci-fi world and என்னலாமோ அவர் இமேஜின் பண்ணி அந்த படம் லைக் ஜீன்ஸ் and என்ன technically so and he's so sophisticated and so advanced, so he's definitely a genius. But talking about me being a lucky charm, lot of people have told me that in the past, and because of that I worked with so many new people, new directors, new actors. Evlo peroda first music composing, first time acting, first movie, first production, first direction has been with me, and they've all become big hits. Wow, super. So I feel happy about that. சூப்பர் மேம். இன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு படத்தை வந்து இந்த படம் வந்து ஓகே ரீமேக் பண்ணி இப்போ நீங்க நடிக்கணும்னா அது எந்த படமாக இருக்கும்? ஏதாவது ஒரு யோர் ஃபேவரட் எனி மூவி இப்ப ரீசெண்ட் டைம்ல வந்ததா இருக்கட்டும், இல்ல நீங்க நடிச்ச படமே வந்து இருந்தாலும் ஓகே. சோ எனி மூவி இதை இப்ப நம்ம எடுத்து இப்படி நடிக்கலாமோ, இது நடிச்சா நல்லா இருக்கும். எனக்கு வந்து இந்த மாதிரி 2-3 படம் இருக்கு which I want to do, which I saw was amazing. ஒன்னு வந்து இங்கிலீஷ் என்னோட டியர் ஃப்ரெண்ட் ஸ்ரீதேவி பண்ணாங்க, and I think she was brilliant, but that is the film which I feel I can do. I just feel soulfully, I feel that movie I would fit in very well அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங். And secondly, இந்த ராணி மகாராணி காஸ்டியூம் போட்டு படம் இருக்குல்ல, லைக் Deepika's what is that movie that she recently did, Padmavati. Okay. I would love to do something like that because I feel like a queen. Super man. Super. And ma'am கண்டிப்பா இந்த ஆர்டிஸ்ட் பத்தி நம்ம கேட்டே ஆகணும், பிரபுதேவா மாஸ்டர். Yeah. அவரோட அந்த மிஸ்டர் ரோமியோல நான் டான்ஸ் சீக்வென்ஸ் பண்ணச்சு, that was the first time I felt I'm not a good dancer. And because I felt எனக்கு அவர் சொல்லி கொடுக்கிற ஸ்டெப்ஸ் என்னால பண்ண முடியல, இல்ல ரொம்ப கஷ்டமா இருந்து பெண்ட் எடுத்துட்டார். But when I see that song today and all my letters from my fans came, ma'am you are so amazing in the song, பிரபு தேவா சாரோட ஸ்டெப் டு ஸ்டெப் நீங்க மேட்ச் பண்ணிருக்கீங்க அப்படிலாம் எனக்கு fan mails வரும். And I also, when I see myself, I say, wow, I've done pretty well. But that credit I have to give him, because when I was shooting, I was very, very upset and very angry because he never okayed my shot. Avlo rehearsal panna vechar, avlo practice panna vechar to do that shooting and that song, that settle in our song irukku Mr. Romeo. It was the most difficult song at that time which I did. But today when I look at it, and people say, wow, you danced with Prabhudeva and you look equally good, அப்படிங்கிறதுக்கு அந்த credit I should give it to him. அப்போ என்ன அவ்வளோ கஷ்டப்படுத்தினதுக்கு I think he brought out the best in me. He was the best at that time. இப்போ நம்ம நிறைய அந்த மாதிரி டான்சிங் பாக்குறோம், ரியாலிட்டி டிவி ஷோஸ்ல எவ்வளவு பேர் அந்த மாதிரி டான்ஸ் ஆடுறாங்க. There are some fantastic dancers, but அந்த டயத்துல he was just unimaginable. He was so good. சூப்பர் மேம். ஐ திங்க் இந்த 1 hour லைவ் எப்படி போச்சு? ஆக்சுவலா இன்ஃபேக்ட் பத்தவே இல்ல மேம். நான் உங்களை விட மாட்டேன். கண்டிப்பா வந்து இந்த குவாரண்டைன்லாம் முடிச்சா நீங்க அப்படியே பிளைட்ட புடிச்சு சென்னை வந்து எனக்கு வந்து நீங்க டைரக்டா ஒரு இன்டர்வியூ கொடுக்கணும் மேம். நிறைய இன்னும் பேசலாம், நிறைய இருக்கு இன்னும் பேசுறதுக்கு உங்களை பத்தி. இந்த ஒரு லைவ் பத்தாது மேம். பட் எனிவே தேங்க்யூ சோ மச் ஃப்ரம் அவர் ஹார்ட். நாங்க எல்லாருமே உங்களுக்கு பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்றோம் மேம். பிகாஸ் நாங்க எல்லாருமே உங்களை அவ்வளவு லவ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னமும் நீங்க நிறைய படம் நடிக்கணும், தமிழ்ல நடிக்கணும், அது எங்க எல்லாரோட ஆசையும் மேம். சோ வாட் வுட் யூ ரஜினி சாரோட நடிக்கணும், ரஜினி சாரோட நடிக்கணும், நீங்க தலைவரோட நடிக்கணும். 2 தலைவர் கூட நடிக்கும் போது என்ன கூட்டு போங்க மேம். ஒரு போட்டோ எடுத்துட்டு ஓடி வந்துருவேன். ஓகேவா? சூப்பர் மேம். சோ what would you like to say audience? உங்களோட ஃபேன்ஸ் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ உங்க வாயால ஒரு சில வார்த்தைகள் அவங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. இதுதான் மோஸ்ட் டிஃபிகல்ட் டைம்ஸ் தட் our earth is going through. நம்ம பிளானெட்க்கு இதுதான் இமேஜின். இப்போ நம்ம இந்த மாதிரி பிங்க், நான் ஏன் பிங்க் போட்டுட்டு இருக்கேன்னா பிகாஸ் ஐ வாண்ட் டு ஃபீல் தட் ஐ எம் இன் த பிங்க் ஆஃப் மை ஹெல்த். எல்லாமே எனக்கு வந்து சிம்பாலிக்.
நான் வந்து வீட்ல உட்கார்ந்துருக்கேன், இன்னைக்கு நீங்க உங்களோட லைவ் பண்றேன், so I'm wearing my lipstick. பட் உங்களோட லைவ் பண்ணலனாலும் நான் குளிச்ச அப்புறம் மார்னிங் ஷவர் பண்ண அப்புறம் லிப்ஸ்டிக் போட்டு தான் வீட்டுல உட்காருவேன். என்னோட சில்ட்ரன்லாம் என்ன வந்து கேட்பாங்க, மாமா where are you going? You're going nowhere. You are in quarantine. Why are you wearing your lipstick? My answer is that I want to be like this always. I want to look at the bright side of life. I want to keep myself happy. I want to keep myself above everything if possible. And this is the most difficult and crucial time that our earth is going through. First duty is to keep ourselves happy and healthy, and then look after our dear ones, family and parents and children. Adukaprom please நம்ம வீட்டுக்கு வெளியில இருக்கிறாங்க, நம்மளோட ரொம்ப ஜாஸ்தி கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் தாட் ஸ்பேர் பண்ணி, ஸ்பேர் யோர் டைம், ஸ்பேர் யோர் மணி, ஸ்பேர் யோர் எஃபர்ட்ஸ், save them, help them, be useful to yourself, to your friends and to your families and to society. Be kind first to yourself and to the whole world afterwards. Wow, thank you ma'am. ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா, நானும் உங்களுக்கு பிங்க் கலர் இதுதான் கொடுத்தேன். Thank you. நான் ஒரு சிம்பாலிக்கா பிங்க் போட்டுட்டேன். I could have worn a black t-shirt போட்டுட்டாலும் அப்படியே இருந்திருக்கும். I chose the brightest color because that's how I'm feeling. I'm feeling very bright in this dark times. Thank you so much Madhuji. We always love you for what you are. Just be like this. இன்னமும் வந்து நிறைய லவ் கொடுத்துட்டே இருங்க. கண்டிப்பா கூடிய சீக்கிரம் உங்களை ஒரு டைரக்ட் இன்டர்வியூல நான் உங்களை சந்திக்கணும். That is my See you soon, Shobs. Thank you so much. We love you ma'am. We love you. Thank you so much. தன்னுடைய உழைப்பே ஆதாரமா எத்தனை தோல்வியை கண்டாலும் துவண்டு போவாத ஒருத்தர், தன்னம்பிக்கையே தலையணையாய் பயன்படுத்தும் ஒருத்தர், சிவாஜி கணேசன் கமலஹாசனுக்கு அடுத்து நடிப்பிற்கு தனி இலக்கணம் வகுத்த ஒருத்தர், சியான் விக்ரம்.